நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை கடையில் 2 பையன்கள் மீன் விற்று கொண்டிருந்தனர். வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது. சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார். முதல் பையனிடம் சென்று மீன் விலை விசாரித்தார். அந்த நபர் 1 கிலோ 100 ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினான். சற்று தூரத்தில் 2வது பையனோ அதே வகை மீனை வைத்து கொண்டிருந்ததால் அவனிடம் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்க சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகிறான் அந்த நபர். விலை என்னவென்று விசாரித்த போது அவனோ மீன் விலை 1 கிலோ 500 ரூபாய் ஆகும் சார் என்று கூறினான் அந்த நபர். விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர், என்னப்பா இது, அந்த பையனும் இதே மாதிரி மீன் தான் வைத்திருக்கிறான், அவன் விலை 100 ரூபாய் என்று சொல்கிறான், நீயும் அதே மாதிரி மீனுக்கு விலை 500 ரூபாய் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்று வினாவினார் அந்த வியாபாரி. அந்த பையனும் கொஞ்சம் அலட்டிக்கொள்ளாமல் சொன்னான், சார், பார்க்க தான் இரண்டும் ஒரே மாதிரியாக தெரியும், ஆனால் என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது, அதனால்தான் கூடுதல் விலை என்றான் அந்த மீன்கார பையன். அப்படி என்னப்பா விசேஷம் உன் மீனில் இருக்கிறது என்று கேட்டார் அந்த வாடிக்கையாளர். சார், இது புத்திசாலியான மீன், இதை சாப்பிட்டவர்களும் நாளடைவில் புத்திசாலியாக விடுவார்கள், அதனால்தான் இவ்வளவு விலை என்றான் அந்த மீன்கார பையன். உண்மையாகவா என்று வியந்தார் வாடிக்கையாளர். வாங்கி பாருங்கள் சார், உங்களுக்கே தெரியும். சரி சரி, 1 கிலோ கொடு, ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி 1 கிலோ மீனை 500 ரூபாய்க்கு வாங்கி சென்றார் அந்த வாடிக்கையாளர். அடுத்தடுத்து தொடர்ந்து 6 நாட்களுக்கு அதே மீனை அந்த பையனிடம் அதே விலைக்கு வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார் அந்த வாடிக்கையாளர். புத்திசாலித்தனத்தில் ஏதாவது முன்னேற்றம் எதுவுமே தெரியவில்லையே. அப்போதான் அவருக்கு புரிந்தது, புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று. கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு. இன்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதுதான் என்ற தீர்மானத்துடன் சந்தைக்கு புறப்பட்டார் அந்த வாடிக்கையாளர். அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், என்னப்பா, அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று அவர் கேட்க, அவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும், ஓ இருக்கே, உங்களுக்காகவே தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன் என்று உற்சாகமாக கூறினான் அந்த மீன் வியாபாரி. வந்ததே கோபம் அவருக்கு. ஐயோக்கிய பயல, என்னையா ஏமாத்த பார்க்குற, உன் பேச்சை கேட்டு 1 வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்து விட்டேன், ஆனாலும் முன்னேற்றம் இல்லை, புத்திசாலி மீன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, என்னை ஏமாற்றி விட்டாயே, உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு, இல்லை என்றால் உடனடியாக போலீஸை கூப்பிட்டு விடுவேன் என்று கத்தினார் அந்த வாடிக்கையாளர். பையனும் அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான், சார், இங்கே பாருங்க, இந்த மீனை புத்திசாலி மீன் என்று நான் 1 வாரத்திற்கு முன்னால் சொன்னபோது நீங்கள் ஆட்சேபிக்கவே இல்லை. இப்போ பாருங்க, 1 வாரத்திலேயே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள். அப்படி என்றால் தற்போது நீங்கள் புத்திசாலி தானே சார்? என்ன பிரமாதமான முன்னேற்றம், இதை போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீர்களே சார், தொடர்ந்து சாப்பிடுங்க சார், இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளரோ வாயடித்து நின்று விட்டார். கற்றது கையளவு, கல்லளவு உலகளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.